வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பஸ் சிமுலேட்டரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வரும். நீங்கள் கேட்பீங்க ப்ரோ உங்களுக்கு என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால இப்படி வாய்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பஸ் டே. ஓகே, அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு மாரிமுத்து தமிழ் கேமிங். அதுக்கப்புறம் சில கேமர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பேரெல்லாம் தெரியாது, ஆனால் வெரி வெரி தேங்க்ஸ். சில சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது சில பேர் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம 44 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க அங்கே ப்ராப்ளமே இல்லை, நம்ம பஸ்ஸில் ஏறி போகிறோம். ஏன் கான்ஃபிடென்ஸாக அருண் அண்ணா இந்த நாள் நாங்கள் ராக் பண்ணுவோம். சரி எப்படியோ நீ சேஃபாக இரு. சரி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னே போய் சீட்டில் உட்காரு. சரி நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, என்னடா மேலே ஆடுறானாங்க. ஐயோ மெதுவாக தான் போனோம் போலே. ஐயோ மேலே ஆடிக்கிட்டு இருக்கானு அப்படியே. மேலே ஆடுறானுங்க. சும்மா ஆடுறாங்களான்னு கூட தெரியல, அப்படி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்களே பாருங்க வியூவர்ஸ். நான் இவங்க போங்கடா டேய், அடப்பாவி விசில்லாம் அடிக்கிறானுங்க. ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போனோன்னே உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறக்கிட்டையும் ஒரு பாடாயிருவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சதான் வாங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வியூவர்ஸ். சரி வாங்க போகலாம். ஸோ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா இது ரொம்ப தூரம் போகணும், அவ்வளோ மெதுவாக வேறு. ஸோ ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். இவனுக்கு நாளில் பாருங்கள் ரோடே ஜாம் ஆச்சு, நான் அவ்வளோ மெதுவாக வேறு போகிறேன். மேலே ஆடிக்கிட்டே வரானுங்க, நான் ஓட்டிக்கிட்டே வரேன் கீழே. ஏன் சும்மா ஆடுறானுங்களா என்னன்னு தெரியல. ஷூட்டிங் எடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஆமாம்ல, இந்த கேம் செஞ்சார்ல அவர் ட்ரெயின் கேமில் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி கூட செஞ்சுருக்காரு. அந்த கேம் போடலாமா வேணாமான்னு உங்கள் தாட்ஸில் தான் நான் சொல்ல முடியும். அதுவும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் போடலாமா இல்லையான்னு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு த லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப்டு மை சேனல். நம்ம 44 ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் ரீச் பண்ண வச்சிங்கனாக்கா நம்ம லைவ் வீடியோ போடலாம், எல்லாருக்கிட்டையும் நானும் பேசலாம். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் 50 ரீச் பண்ண போகிறேன். உடம்பு வேறு முடியல, அதிகமாக சளி பிடிச்சிச்சு. நாளைக்குள்ளே சரியாயிடும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சளி வந்தால் நீங்கள் சிந்திகிட்டே இருக்கீங்க, அப்போ தான் இல்லை நீங்கள் வந்துச்சுன்னா சிந்திகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது இதாயிரும். சரி நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், எவ்வளோ தூரம் போகிறானுங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஹோப் யூ கைஸ் நீங்கள் நல்ல இது வச்சுருக்கீங்க. ஆமாம் ப்ரோ சூப்பரான ட்ரை பண்ணிங்க, நான் நல்லா இருக்குது. சரி ஓகே நாங்கள் இப்போ கிளம்புறோம். நீங்கள் ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அக்செப்ட். நான் எந்த நேரமும் சிரிச்சிட்டு தான் இருப்பேன். நான் வால்யூம் ஆன் பண்ணுறேன். அருண் அண்ணா நெருப்பு அப்படின்னு சொல்லி. நெருப்பா? ஹை ஹை ஏய் சூப்பர் போடுங்க. நல்லா டான்ஸ் ஆடுறானுங்க, நானும் ஆடுறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் கேம் தான். ஓகே, ஆனால் தமிழெல்லாம் எழுதியிருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நாளைக்கு ஸ்பெஷல் வீடியோ என்ன கேம் ப்ளே போடலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ஏதாவது தமிழ் கேம் இருந்தால் இல்லாட்டி ஏதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி ஏதாவது கேம் இருந்தால் சொல்லுங்கள், போட்டுடலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ரீவல் கூட ரேஸ் பண்ண போகிறோம் இந்த எபிசோடில். நீங்கள் கேட்பீங்க ப்ரோ இது இன்டர்நெட் கேமா இல்லையான்னு. இது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் கேமு. ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் இருக்காது, செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபுல் லெவலும் இன்டர்நெட் உள்ளது தான். ஸோ அதுக்கப்புறம் விவர்ஸ் நான் இதை எப்படி வாய்ஸோட கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே லைஃப் வருவான்ல என் பர்த்டேக்கு, அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லாட்டி நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எப்படியாவது. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பஸ் ஓட்டிகிட்டு வரோம், இடிக்க போகிறோம் போலையே.
அப்படி தான் நினைக்கிறேன். ஓ பேசுமா தீவலா? ஓகே ஓகே, ரேஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் எனக்கு செப்ப மேட்ரு. ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் 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 டி டூ டூ. நீ என்ன சேலஞ்சு பண்ணுறியா? பாப்போண்டா யார் பின்னால் வரா முன்னாடி வரான்னு அப்படின்னு அருண் நான் சொல்கிறேன். வா ரேஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். போகலாம் போங்க போகலாம் போங்க போகலாம். டேய் போடா டேய். போக மாட்டான். ரேஸ் அண்ட் வின் அப்படின்னு போட்டிருக்கு. சரி நம்ம ரேஸ் பண்ணுவோம். டே அருணே எப்படி மாசா? அருணா என் பேர். ரீஃபல்லு இடிச்சிட போகிறான்டா. டே குரங்கு அடா பாவி டேய். ஐயோ இந்த பக்கம் இடிச்சிட்டான்டா. ஓகே நம்ம பிடிக்கா போகலாம். நான் தான் ஃபஸ்ட்டு, எப்போதுமே பெஸ்ட்டு. யாரு மாசா கெத்தா எஞ்சிட்டியா? ஓஹோய். ஓகே அது ஈச்சர் மாதிரியே தெரியுது என் கண்ணுக்கு. இல்லை பொலேலோ ட்ரக்கே இல்லை ஃபஸ்ட். அது வரானா அந்த அவனை காணுமே. சரி பரவாயில்ல நம்ம போய் வினர் ஆகும். அவன் டிராஃபிக் லைட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி வரான். நானும் அந்த மாதிரி வந்திருக்கணும். ஓகே எப்படி இருந்தால் நம்ம தான் வினர் ஆக போகிறோம், அது உறுதியாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிதான் வரணும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க. ஸோ ரேஸில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் வின்னரு, அவன் லாஸ்ட் வந்துட்டான். சூப்பர் யாரு? ஸோ வாங்க நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் ரெஸ்கியூவர். இந்த மெயின் பிக்சரில் மேலே பூனை உட்காந்துருக்குல்ல, இந்தியன் பஸ் சிமுலேட்டருக்கு மேலே குச்சி மேலே, அந்த அனிமலை நம்ம காப்பாற்ற போகிறோம் மேலே ஏறி இந்த 3 பேர் கூட. ஓகே வாங்க போகலாம். ஓகே இல்லை பார்த்தீங்கன்னாக்கா செக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. சரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு செக் பாயிண்ட்ஸில் போகலாம். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோலை ஊற்றிப்போம். டே பெட்ரோலை ஊற்ற விடுங்கடா. என்னடா நீங்கள் போங்க. அது பெட்ரோல் பஞ்சு என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா நான் பெட்ரோல் ஊற்ற வந்தேன், அவங்க ஊட்ட உள்ள. ஏய் எப்படி மெர்சிடிஸ் பென்ஸ் இங்கே? இல்லை இந்தியன் மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கா? இல்லை கார் இல்லை ட்ரக் இருக்கா? ஓகே செக் பண்ணிட்டு அவ்வளோதான். அருண் வாவ், அந்த பையனுங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க நான் அவங்ககிட்ட கேட்கணுன்னு சொல்லிட்டு நான் அருண் அவங்ககிட்ட சொல்கிறேன். இதோ இங்கே இருக்காங்க 3 பேர். மேலே பார்த்தீங்கன்னாக்கா பூனை மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பஸ்ஸு திரும்ப மேலே வந்து அந்த பூனையை காப்பாற்ற போகிறோம். என்னடா தொங்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வரணும். அங்கிள் உங்களால் என்னை காப்பாற்ற முடியுமா? என்னது சொல்லு. அங்கே ஒரு பூனை மாட்டிச்சு மரத்து மேலே, எங்களால் ரீச் பண்ணவே முடியல, அப்படியே தூக்க முடியல. உங்கள்கிட்ட லேடர் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் தூக்கி ஹெல்ப் பண்ணித்தாங்க. நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஹெல்ப்பு தருவோம். என்கிட்ட இன்னொன்று ஐடியா இருக்குது. நீங்கள் வேணால் பஸ்ஸுக்கு மேலே நின்று எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே இந்த பூனை மேலே இருக்குது. ஓகே இந்த பயப்புள்ளையை கொண்டு போயிட்டு எங்கள் பக்கம் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கிட்டுக்கு போகணும். அவ்வளோதான் கைஸ். நான் தான் வந்து எடுக்கணும். வாய்ப்பே இல்லை ப்ரோ, நான் தான் வந்து எடுக்கணும். அங்கிள் என்னால் அதை தொட முடியல, உங்களால் வந்து மேலே வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? சேவ் த கேட்டு. இரு நான் வந்து அந்த பூனையை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுவேன். போடு அவ்வளோ ஒரே டீல் எடுத்தாச்சு. அங்கிள் நான் ரொம்ப நன்றி எங்களை காப்பாற்றினுக்கு. நான் இந்தாங்க எனக்கு கிஃப்ட்டு டாய் கன் கொடுங்க. வேணாம் நீயே வச்சுக்கோ. இல்லை அங்கிள் உங்களுக்கு கிஃப்ட்டு இந்த பூனைக்குட்டி காப்பாற்றுறதுக்கு அக்செப்ட்டு. ஓகே பையன்களா, நான் வந்துட்டு ரொம்ப தூரம் போடும், நான் போயிட்டு வரேன். சரி நான் மறுபடியும் அதை பார்த்துக்கோ. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலை முடிச்சாச்சு. வாங்க அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் கைஸ் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் அட்வான்ஸான ஹாப்பி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே. அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம கூகுள் கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கோ டிரைவர் சொல்கிறாரு, எப்படி ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சா மாசாக இருந்துச்சா கேட்குறாரு. ஆமாம் தம்பி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். என் ஃபேமிலி கூட இப்போ சந்தோஷமாக இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாரு அருண். சூப்பர் அப்படின்னு கோ டிரைவர் சொல்கிறாரு.
அதுக்கு நான் சொல்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஆல்ரெடி சூப்பராக தான் ஓட்டுற அப்படின்னு சொல்கிறாரு கோ டிரைவர். ஓகே, வாங்க நம்ம கிளம்பலாம். மறுபடியும் இந்த செக் பாயிண்ட் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த L6ன்னு போட்டிருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இது தெரியும்ல, சிக்னல்லு, அதான் எல்லோ கலரில் வருமே, அதான் அது. அதை நீங்கள் போட்டு போகலாம். அப்படி அந்த மேலே ஏறி டான்ஸ் ஆடினானுங்களே, அதுக்கெல்லாம் நீங்கள் சிக்னல் போட்டு லெஃப்டில் போகணும். ஓகே, லெஃப்ட் சிக்னல் போட்டு அப்படியே போங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். நானும் GTA 5 வீடியோ போடலான்னு தான் நினைக்கிறேன். GTA லேபரேட்டரியெல்லாம் போடலான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, லெஃப்ட். ஓகே ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். GTA லேபரேட்டரி போடலாமா இல்லாட்டி சைனா டவுன் போடலாமான்னு நாளைக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்குள்ளே கேம் பிளே என்ன போடலான்னா GTA லேபரேட்டரி இல்லாட்டி GTA சைனா டவுன் போடலாம். அது நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். அதாவது ப்ரைஸ் ஃபுல். அதில் நீங்கள் வந்துட்டு ஓட் பண்ணி நாளைக்கு என்ன போடலான்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த டயர் வந்துட்டு ஐயோ பஞ்சர் ஆச்சா. நான் வந்துட்டு RJT பாஸ் கிட்ட சொல்லி இதை மாற்ற சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுது, சரி நான் மெக்கானிக்கை கால் பண்ணிட்டேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி செய்யுது. ஓகே, என்கிட்ட ஒரு டூல் கிட்ட கொடு. ஓகே, இது, அதுக்கப்புறம் இது கன்ஃபார்ம். ஓகே, 3 டூல்ஸ் வந்து என்னடா நான் வண்டி டேய் என்னடா பண்ணானுங்க. சரி வாங்க அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டிங் டே டிரைவர், அதாவது தெரியுமா, அதான் கல்யாணம்ல பஸ்ஸில் வருவாங்களே, அதுதான் நம்ம பஸ்ஸில் வந்துட்டு கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வர போகிறோம் இந்த லெவலில். சொல்லலாம் ஸ்டே டியூன்ட். இதோ சொல்கிறது மெனி ரொம்ப நாளாக ஆச்சு நான் இந்த மாதிரி வெட்டிங்கை தேடி. சரி நம்ம மாப்பிள்ளை பொண்ணை தேடலாம். சரி நான் வெட்டிங்க்கு ட்ரை பண்ண போகிறேன். வாவ், பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. ஐயோ எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓகே, இதோ மாப்பிள்ளை சொல்கிறாரு, டே டிரைவரு நாங்கள் சீக்கிரமாக போனோம், என் வெட்டிங் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போ அப்படின்னு சொல்கிறாரு. வாவ், பஸ்ஸு சும்மா மாசாக இது பண்ணியிருக்காங்க. அருண் சொல்கிறாரு ஓகே சார் அப்படின்ட்டு. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம், வேகமாக போகலாம், டாப் கீர் போட்டு போகலாம். அங்கடா செக் போஸ்ட்டாக என்னது இது, ஐயோ டிராஃபிக் ஜாமு மாட்டுனடா டே. டிரைவர் என்னாச்சு, நான் நினைக்கிறேன் இங்கே டிராஃபிக் ஜாம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன விளாட்றியா, இப்போ நம்ம எப்படியாவது போகணும். ஏன்னா என்ன பண்ணுது, இது கிளியராக வரைக்கும் வெயிட் பண்ணான். என்கிட்ட அந்த மாதிரி தான் டைம் இல்லை. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்ன இவ்வளோ, ஓஹோ பஸ்ஸு கவுந்துடுச்சு. பிரீத்தி சொல்கிறாரு, நீ ஞாபகம் இருக்கா, நான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப எல்லாம் ஹாப்பியாக இருக்குங்க. சரி வாங்க உள்ளுக்கு மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அருண் ஏதோ பண்ண முடியுமா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏதோ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. இங்கே ஒரு வழி இருக்குது, அது எனக்கு தெரியும், முன்னாடியே செக் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. வாங்க போகலாம். இப்போ இதுக்குள்ளே தான் போகணும். சரி நம்ம இந்த கேமரா உள் கேமரா போட்டு போகலாம், இல்லாட்டி எங்கேயாவது போய் எச்சிக்கும். ஓகே வாங்க போகலாம். வாவ், சும்மா புதற்குள்ளெல்லாம் போக வைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே ஓகே, வாவ் செம்ம வேகமாக போகுது கைஸ் நம்ம வண்டி. ஓகே, என் செகண்ட் சேனல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோலையும் கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு அந்த சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள். ஏன்னா அந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீக்கில் ஒரு வீடியோ தான் வரும். ஓகே, அதுலேயும் நீங்கள் அந்த சேனலில் வந்துட்டு கமெண்டில் சொன்னால் தான் வரும். ஓகே, நானும் டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் போடலான்னு தான் பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்தாச்சு. ரைட்டு போடு. யூ இடிச்சது அப்பாடா வந்தாச்சு கைஸ். கார்த்திக்கு கவிதாவா,
ரொம்ப நன்றி பிரீத்தி அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அருணோட ஃபோன் நம்பரை சொல்லுன்னு பிரீத்தி சொல்கிறாங்க. என்னோடய நம்பர் 9876544210. சரி நான் வந்துட்டு போயிட்டு மோதிரம் தரேன். சரி பை பிரீத்தி அப்படின்னு அருண் சொல்லி முடிச்சிட்டாரு இந்த லெவலில். ஸோ அடுத்த லெவலில் போகலாம் கைஸ். மிச்சம் இன்னும் 2 லெவல் இருக்குது, அதை நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம பிக்சர் ரீவல் பஸ்ஸுக்கு போகலாம் வாங்க கைஸ். அப்படி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஏன்னா சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களே, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அந்த மாதிரி தான் யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் யார் இருந்தாலும் நான் வந்துட்டு அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நானும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவரை. ஐயோ தூரமாக போயிடக்கூடாதா? சரி ஓகே நான் ஃபாலோ பண்ணு. சரி அண்டர்ஸ்டூன் அப்படின்னு சொல்கிறாரு. சேஃப் டிஸ்டன்ஸில் போகணும் பட் வாய் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜு பையே ராஜு பையா. சரி நம்ம உள்ளுக்கு போய் உட்காந்துப்போம். டெய்லி மாட்டேன். ஐயோ ரொம்ப கிட்டக்கு போகக்கூடாது கைஸ். ஓகே தட்ஸ் அ தாய்கன்னு நான் வச்சுருக்கேண்ணா. ஓ அந்த பையனுங்க தாய்கன் கொடுத்தானுங்களா அதுதானே. ஓகே ஐயோ ஓ மை காட் கைஸ். வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணி வரலாம். ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்துட்டு இந்த ஆர்ஜேடி ட்ராவல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த தடவை நம்ம வெற்றிகரமாக ஃபாலோ பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கிட்டக்கு போகக்கூடாது அப்படின்ற வழி தான். நவ் ஷூட் த எம் இஸ் டயரா. நோ அருண் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாலோ இன் சேஃப் டிஸ்டன்ஸ். ஓகே வாங்கலாம். டேய் வண்டி ஏறுறா குரங்கு. ஐயோ போகிறோம் டே பையா அப்பாடா டயரை சுடணும். டயர் அடா பாவிடே. இந்த அவ்வளோதான் போடு மாசு தான். ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சுட்டாச்சு. ஸோ தேங்க்யூ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த லெவலை முடிச்சுட்டாங்க. வாங்க அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு இதோட சீசன் 2 வேணும்னா சொல்லுங்கள். அதுவும் இந்த ஸ்டண்ட் மானியா த பிகினிங்க்கு பக்கத்தில் இந்த ஸ்டண்ட் மானியான்னு போட்டிருக்கல, அது வந்துட்டு பார்ட் 2 அது வேணும்னா சொல்லுங்கள். அதாவது இதோட எபிசோட் 2. ஓகே அது வேணும்னா சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ரிவல் காம் ஆகிட்டான். நான் சொன்னேன் நான் உன் பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இருக்கு, நான் எவ்ரிடே பெஸ்ட்டாக செய்வேன், நீ சீரியஸாக சொல்கிறியா? உன் பஸ்ஸு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அருண், வா நம்ம ரேஸ் வச்சுக்கலாம், உன் பஸ்ஸை எப்படி இருக்குன்னு காமிடா குரங்கு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ போட கைஸ் உள்ளுக்கு போக முடியாதா? அடா பாவி. பரவாயில்ல நம்ம போகலாம். போ கமான்றான். பெரிய பஸ் கைஸ், அவனோட சின்ன பஸ்ஸு, ஆனால் சும்மா சர்ன்னு போகிறான். இப்போ பாருங்க நான் யாருன்னு காமிக்கிறேன். ஐயோ டேய் பிளான் பண்ணி செய்கிறீங்களா நீங்கள்? இல்லை பிளான் பண்ணி செய்கிறானுங்களா? இல்லை பிளான் கமந்து கிடக்குது. வேணும் உனக்கு. எப்படி இருக்கு? என்னது இது? நான் கண்ட்ரோலில் இறந்துட்டேன். ஆம்புலன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரணும் அப்படின்னு சொல்கிற அருண். இப்போ நான் என்ன செய்யுது? ஹெல்ப்பு. நான் ஹாஸ்பிட்டலில் கிட்ட இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அவனை தூக்கிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அவனை தூக்கியாச்சு. வேணும் அவனுக்கு, எவ்வளோ வேகமாக போகிறாரு. சரி போ. ஐ ஷுட் டிரைவ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ ஏன்டா ஏன் எனக்குன்னே வரீங்களா? ஓகே நம்ம சீக்கிரமாக போகணும். நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோமோ அவ்வளோ ஸ்லோவாக அவனோட இது குறையும். நம்ம மடன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த செக் பாயிண்ட் எங்கே கிடக்குதோ சீக்கிரம் போடா. அவ்வளோதான். ஓகே சூப்பர் கைஸ். ஓகே நம்ம அப்படியே செக் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணியே போனால். ஓகே நான் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இருக்குது. நான் வேறு பக்கம் என்னமோ போயிட்டேன். ஐயோ இடிச்சிச்சு கேஸ். கேஸ்கன். ஓகே வா போகலாம் போ. ஐயோ என்ன கேஸ்.
டே அருண் ஐஸ்கிரீம் ஓட்டுறா வண்டியை குரங்கு. சரி வாங்க மடன்னு நம்ம போனால். ஓகே கைஸ், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நான் மட்டும் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இது எமர்ஜென்சி வார்டில் நான் விட்டுட்டேன். ஸோ கூட்டிகிட்டு போகிறாங்க. என் பேர் என்னன்னு தெரியல, ஆனால் என் பேர் எனக்கு தெரியும், அருண். ஓகே நம்ம அடுத்த லெவல் கடைசி லெவலுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், லாஸ்ட் லெவல் வாங்க போகலாம். ஓகே கைஸ், இந்தியன் பஸ் சிமுலேட்டர் இஸ் கோயிங் டு பி ஃபினிஷ்ட். ஓகே அருண், நீ ஃபைனலி பஸ் டிரைவர் ஆகிட்ட. சரி என்ன நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் உனக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்டிஓ வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இன்றைக்கி நடத்த போகிறாங்க. சரி நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. சரி நான் வந்துட்டு ப்ராப்பர்லியாக செய்யணும். சரி ஒன்றும் நடக்காது, எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம இப்போ இறங்கணும். ஓகே அருண், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ தேங்க்யூ, நான் ஈவினிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் ஆச்சு கைஸ். ஸோ வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சமாக இருக்காங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்.